சோழராணி. அத்தியாயம் 17. தனது தனி அறைக்கு திரும்பிய இளவரசன் தனது அம்மானும் சோழ மன்னருமான இரண்டாம் ராஜேந்திர சோழ தேவருக்கு ஒரு நீண்ட ஓலையை எழுதினான். காஞ்சியிலிருந்து தான் பயணப்பட்டது முதல் நேர்ந்த அனுபவங்களையெல்லாம் முறையாக குறிப்பிட்டு எல்லையோர கிராமங்களில் சாளுக்கிய இளவரசனால் தூண்டிவிடப்பட்டுள்ள கொள்ளையர்கள் பற்றியும் வத்சர ராஜ்யத்தின் தாராவர்ஷன் தன்னை கடத்தி செல்ல மல்லர்களை ஏவியதை பற்றியும் ஓலையில் எழுதினான். கிருஷ்ணை ஆற்றங்கரையோர கிராமங்களின் ஊர் சபை தலைவர்களுக்கு சாளுக்கியர்களின் கொள்ளை, தீ வைத்தல் போன்ற திட்டங்கள் பற்றி எச்சரிக்கை செய்திகளை அனுப்பியுள்ளது பற்றியும் அந்த பட்டோலையில் தெரிவித்திருந்தான். வேங்கிவன மல்லரின் குருகுலத்திலிருந்து ஒரு படைப்பிரிவை திரட்டி சேர்க்க இருக்கும் திட்டம் பற்றியும் விரைவில் வத்ச ராஜ்யத்தின் மீது படை நடத்தி திக்விஜயம் செய்ய முடிவு எடுத்திருப்பது குறித்தும் எழுதி படை திரட்டுவதற்கு அடிப்படை மூலதனமான நிதி அளித்து தன் முயற்சிகள் வெல்ல உதவ வேண்டுமானாலும் மூலதனத்தோடு படைக்கு தேவையான ஆயுதங்கள் ஒரு பகுதியை தமிழக எல்லைக்குள் தயாரித்து உதவவும் படைக்கு புறவிகளும் முடிந்தவரை அனுப்பி தனது வெற்றிக்கு ஆசி வழங்கிட வேண்டும் எனவும் வேண்டுகோள்களை எழுதி முடித்தான். தனது கையொப்பத்தை இட்டு அடையாளத்தையும் பொறித்து சுருட்டிய மெல்லிய பட்டோலையை ஒரு குழலில் அடைத்து மூடி அரக்கு முத்திரையிட்டான். ஓலை எழுதி முடித்த பின்பு கட்டிலில் சாய்ந்து உறங்க முயன்றவனின் விழிகள் உறங்க மறுத்தன. தனது தாய் மாமனான சோழ மாமன்னருக்கு ஓலை எழுதி முடித்ததும் அனிச்சையாக கங்கை கொண்ட சோழபுரத்து அரண்மனையும் அந்தப்புற நந்தவனமும் தன்னை இதயத்துள் சிறை வைத்துள்ள சித்தினி பெண் மதுராந்தகியின் மதிமுகமும் மனத்திரையில் தோன்றியது. தான் புறவி மீது ஆரோகணித்தது போன்ற தோற்றத்தில் சித்திரம் வரைந்த அந்த சிற்றிடை அழகியின் செம்மாந்த அழகுகள் அவன் சித்தத்தை பற்றி நின்று இந்த கணத்தில் குற்றம் சுமத்துவது போல, பொய் சினத்தோடு எச்சரிப்பது போல, கம்பீரம் காட்டி ஆணையிடுவது போல, கயல் விழிகள் கள்ளத்தனமாக கடை பார்வையால் பார்வையிடுவதாக, செவ்விதழ்கள் லேசாக துடித்து நிற்பதாக, திடுமென தன் பயண செய்தி கேட்டபின் திகைத்து செயல் மறந்து நிற்பதாக பல சித்திரங்கள் அவன் சிந்தையை கலக்கின. இன்ப நினைவும் துன்ப நினைவும் மாறி மாறி அவனை அலைக்கழித்தன. பல திங்கள் அவளை காண முடியாதே என்கிற கவலையும் அவனுள் அரித்தது. திடுமென இதயத்தின் ஒரு பக்கம் அவனுள் எதிர்குரலும் எழுவதாக ஒரு உணர்ச்சி. ஒரு பெரும் போரை பற்றிய ஆலோசனைகளும் அவசர பணிகளுமாக நிற்கிற உனக்கு காதல் ஒரு கேடா என ஒலிப்பதாக எண்ணி ஒரு சில வினாடிகள் அவன் மனம் லேசாக மருண்டது. ஏன், போர் சிந்தனை இருந்தால் காதல் நினைவு எழக்கூடாது என்ற கட்டாயமா என்ன? குரலும் எதிர்குரலுமாக அவனுள் ஒரு புதிய போராட்டம் சில கணங்கள். காதலும் வீரமும் தனித்தனி என்று யார் கூறியது? யார் கூற வேண்டும்? வெளிப்பார்வைக்கு காதல் வேறு வீரம் வேறாக தோன்றினாலும் மனித குலம் தோன்றியதிலிருந்து காதலும் வீரமும் கைகோர்த்து தானே பவனி வந்திருக்கிறது. நல்ல கதை இது ராஜேந்திரா. இப்போது நீ திட்டமிடுகிற வத்சராஜ்ய போர் தவிர வேறு எந்த எதிர்கால திட்டங்களும் இல்லாத நீ, வேங்கியின் அரியணையின் மீது கூட பற்றில்லாத நீ, சிறிய தந்தை விரும்பும் வரை வேங்கியை ஆளட்டுமே என்று எண்ணுகிற நீ, எந்த துணிவில் அல்லது நோக்கத்தில் மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் மகளை காதலிக்கிறாய்? ஒரு இலக்கு இல்லாத நீ சோழ திருநாட்டின் சுந்தர திருமகளை மனதுக்குள் சுமப்பது என்ன நியாயம்? அதுதான் காதல் நியாயம். அது மட்டுமல்ல, மதுராந்தகி எம் அம்மானின் மகள், எனது முறைப்பெண். என் உருவத்தையே உள்ளத்தில் மட்டுமல்ல சித்திரத்திலும் தீட்டி நிற்பவள். பரஸ்பரம் ஒத்த உணர்வுகளோடு இருக்கிறோம். எங்கள் காதலுக்கு எது குறுக்கே நிற்க இயலும்? வத்சர ராஜ்யத்தின் தாராவர்ஷனை வென்று வாகை சூடிய பின்பு எனது முதல் பணி என் இதய தேவதை மதுராந்தகியை சந்திப்பதுதான். ஓஹோ, சரி, மகிழ்ச்சி. இன்னொரு காதலி ஏழிசை வல்லபியை எப்போது சந்திக்கப் போகிறாய்? விரைவில் திரும்புவதாக கிருஷ்ணை ஆற்றங்கரை பயண மாளிகையில் அவளிடம் நீ அளித்த வாக்குறுதி. அடுத்த கணம் அவன் செவிகளில் தேமதுர குரலும் யாழிசையும் பாய்வதாக ஒரு பிரமை. அவன் இதய அரங்கில் கங்காபுரி அந்தப்புற நந்தவனம் மறைந்தது. கிருஷ்ணை ஆற்றின் கரையோர கிராமத்து பயணிகள் விடுதி எழுந்தது. தம்மை மறந்து பேசாத சிலைகளாக இரு உருவங்கள் தோன்றின. ஒன்று அவன் உருவம், மற்றொன்று கிளையூர் இளவரசி ஏழிசை வல்லபி யாழிசைத்த பூங்குழலியின் வாழ் பிடித்த பூங்கரத்தை பற்றி முத்தமிட்ட காட்சி முளைத்தது இதயத்தின் மூலையில். அவள் பூங்கரம் நடுங்க புலகித்து நின்று நாண செம்மை காட்டி கோடி நின்ற கோலம் இதயத்துள் கோலமிட்டது. அவளது கார் சிரம்புகள் இசையொலிக்கு குடுகுடுவென நடந்து சென்ற போது அசைந்த பின் எழில்கள் ஒரேடியாக அயர்த்தியதும் அலையடித்தது இதய கடலில்.
மாளிகை வாசலில் அவன் வலதுபுறம் திரும்பி நடந்தபோது பளீரிட்ட பக்கவாட்டு அழகுகள் இந்த கணத்திலும் அவனை வாட்டி வதைத்தன. என்ன மோதல்கள் எழுச்சி பெற்றன! இரு அழகிகளை காதலிக்கிற நீ இருவரையும் மணப்பதாக கொண்டால் யாரை நீ பட்டத்து ராணியாக ஏற்பாய்? சரி சரி, உனக்கு தான் அரசாலும் ஆவலே இல்லையே, அது பற்றி இப்போது என்ன கவலை? நான் அரச குலத்தவன்தான் என்றாலும் அரச குலத்தை சார்ந்த என் முன்னோர்கள் யாரும் செய்யாத காரியத்தையா நான் செய்கிறேன்? மரபுப்படியும் சம்பிரதாயப்படியும் அரச குலத்தவர் பல மனைவியரை மணப்பதற்கு தடையேதும் இருப்பதாக தெரியவில்லையே. உனக்கு சாதகமான விஷயங்களுக்கு மட்டும் மரபுகளையும் சம்பிரதாயங்களையும் துணைக்கு அழைக்கிறாய். நீ பிழைக்க தெரிந்த இளவரசன்தான். உன்னிடம் இரு பேதைகள் இதயங்களை இழந்து நிற்கிறார்களே, இதுதான் இயற்கை நியாயமா? அந்த நேரத்தில் அவன் அரைக்கதவு தட் தட் என இருமுறை தட்டப்படும் ஒலி அவனை இக உலகுக்கு திருப்பியது. திடுமென திரும்பி வாயிற்புறம் நோக்கிய இளவரசன் ராஜேந்திரன், யாரது என்றான். குருகுல ஊழியன் இளவரசே, விடிவெள்ளி முளைத்து விட்டது. ஏதோ ஓலை அனுப்ப வேண்டும் என்று கூறினீர்களாம் குருநாதரிடம். இரு தூதுவர்கள் பயணத்துக்கு தயாராக உள்ளனர் என்றான் அந்த ஊழியன். கட்டிலை விட்டு எழுந்து அரைக்கதவை திறந்த இளவரசனை குருகுல ஊழியன் வணங்கினான். தூதுவர் எங்கே வீரனே என கேட்டான் இளவரசன். வாயிலில் புறவிகளோடு நிற்கின்றனர், இங்கு அழைக்கட்டுமா இளவரசே? என்ற இளவரசனின் விருப்பத்தை தொடர்ந்து வாயில் புறம் சென்ற குருகுல வீரன் வாழ் தரித்து பூரண பயண கோலத்தில் இருந்த இரு வீரர்களையும் அழைத்து வந்தான் இளவரசனிடம். தனது அறை வாயில் அருகே வந்து நின்ற இரு தூது செல்லும் வீரர்களையும் ஆராய்வதைப் போல சில வினாடிகள் பார்வையிட்டான் இளவரசன். அவனை கண்டதும் வணங்கியவர்களின் வணக்கத்தை தலையசைத்து ஏற்ற போதும் அவன் விழிகள் அவர்களை ஆராய்வதிலேயே கூர்ந்து நின்றன. உங்கள் இருவரின் பெயர் என்ற வினாவை இதழ்கள் வினவின. என் பெயர் வீரசிங்கன் இளவரசே. என் பெயர் ஜெயதேவன் இளவரசே. இரு வீரரும் தனித்தனியே பெயர்களை கூறவும், குருநாதர் உங்களிடம் என்ன கூறினார் வீரர்களே என்றான் இளவரசன். தாங்கள் அளிக்கும் ஓலையை சர்வ விழிப்புடன் பயணம் செய்து சோழ மாமன்னரிடம் ஒப்படைத்து மறு ஓலை ஏதும் மாமன்னர் அளித்தால் பெற்று வருமாறு உத்தரவிட்டுள்ளார்கள் என்றான் ஜெயதேவன் என்ற கட்டுமஸ்தான தேகம் கொண்ட தூதுவன். வழியில் உங்களிடமிருந்து ஓலையை பறிக்க முயற்சி ஏதும் இருக்கலாம். நீங்கள் எதிர்பாராத சமயங்களில் இடங்களில் உங்களை தாக்கவோ அல்லது ஏமாற்றி ஓலையை அபகரிக்கவோ முயற்சி நடந்தால் என்ன செய்வீர்கள்? மன்னிக்க வேண்டும் இளவரசே, எங்களிடமிருந்து ஓலையை பறிக்க நினைப்பதும் யமனிடமிருந்து உயிரை திரும்ப பெறுவது போலத்தான் என்றனர் இருவரும் ஒரே குரலில். என்ன என்ற குரல் இளவரசனிடமிருந்து வெளிவந்தது ஏகமான வியப்புடன். ஆம் பிரபு, எத்தனை பெரிய வீரர்களாக இருந்தாலும் எங்களை கொல்வதோ ஏமாற்றுவதோ அல்லது எங்கள் உடலில் உயிர் இருக்கும் வரையிலோ ஓலையை காண்பது கூட அரிது பிரபு. அத்துடன் எங்கள் புறவிகளையும் யாரும் நெருங்கக்கூட இயலாது என்றனர். ஏன் நெருங்க முடியாது என்று ஒன்றும் அறியாதவன் போல கேட்டான் இளவரசன். தாங்கள் அறியாமல் இருக்க முடியாது, இருந்தாலும் கூறுகிறேன். இந்த குருகுலத்தில் உள்ள புறவிகளில் இந்த இரண்டும் மிக உயர் சாதி புறவிகள். இம்மாதிரி பணிகளுக்கெனவே குருநாதரால் பயிற்சி அளிக்கப்பட்டவை. குருநாதர் போன்ற அந்த அசுவங்களிடம் பழகியவர்களை மட்டும்தான் அவற்றை தொட அனுமதிக்கும். நீங்கள் இருவரும் அந்த அசுவங்களில் அடிக்கடி பயணிக்கும் வாய்ப்பை பெற்றவர்கள் இளவரசே. அப்படியா? நல்லது. இதோ ஓலை. இதை சோழ மாமன்னரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் பதில் ஓலை தந்தாலோ அல்லது வாய்மொழியாக ஏதாவது கூறினாலோ கவனமாக கேட்டு அல்லது கொண்டு வாருங்கள் என்ற இளவரசன் ஓலை குழலை வீரசிங்கனிடம் நீட்டினான். அதை பெற்று உள்ளாடைக்குள் முதுகுப்புறத்தில் சொருகிக் கொண்டான் வீரசிங்கன். இருவரும் உத்தரவு பெறுகிறோம் பிரபு என்று கூறி தலை தாழ்த்தி வணங்கினர். இதை வைத்துக் கொள்ளுங்கள் தூதர்களே என்ற இளவரசன் பொற்காசுகள் கொண்ட சிறு பையை அவர்களிடம் நீட்டினான். அவர்களோ, மன்னிக்க வேண்டும் இளவரசே, வழி செலவுக்கு எங்களுக்கு குருநாதர் முன்பே அளித்திருக்கிறார் என்று கூறி நகர்ந்தனர் பின்புறமாகவே. அப்படியே அவன் திகைத்து நின்றான். அவனுக்கு எதிரே தொலைவில் விண்ணில் தெரிந்த விடிவெள்ளி நகைப்பது போல ஒளிர்ந்தது. தான் அளிக்க முயன்ற பொற்காசுகளை பெற்றுக்கொள்ளாமல் குருநாதர் அளித்துள்ளதாக கூறி சென்ற சோழ தேசத்துக்கு ஓலை கொண்டு செல்லும் குருகுல வீரர்கள் ஜெயதேவனையும் வீரசிங்கனையும் பற்றியே சிந்தித்தவாறு தனது அறை வாயிலில் நின்றுவிட்ட இளவரசன் குருநாதரின் பெருமனத்தையும் ஒவ்வொன்றையும் அணு அணுவாக சிந்தித்து செயலாற்றுவதையும் தனது தற்போதைய செல்வ நிலை எப்படியோ என்கிற ஐயத்தால் தூதுவர்களுக்கு வழி செலவுக்கும் அவரே தந்து அனுப்பியுள்ளதையும் எண்ணியதும்
அவனுள் அளவற்ற நன்றி உணர்ச்சி பெருகிட மெய்மறந்து சில கணங்கள் நின்றுவிட்டான். காலம் வேகமாக கழிந்து குணதிசை வெளுக்கத் தொடங்கிற்று. அந்த குருகுலத்தை சூழ்ந்து நின்ற வனப்பகுதியிலிருந்து பலவகை பறவைகளின் கலகலா ஓசைகள் எழுந்தன. குருகுல பசுக்களும் அவற்றின் கன்றுகளும் அதிகாலை சந்திப்பில் அன்பை பரிமாறியதால் மா மா என்ற கூப்பாடுகளும் ஒலித்ததும் இளவரசனை என்ன சிறையிலிருந்து விடுபட வைத்தன. பொழுது புலரப்போவதை உணர்ந்த இளவரசன் நேற்று இரவு முழுவதும் உறங்காமலே கழித்து விட்டதையும் ஏன் அப்படி உறங்காமல் கிடந்தான் என்பதையும் இந்த நிமிடத்தில் எண்ணிய அவனுக்கு நகைக்க தோன்றியது தனது நிலையை எண்ணி. இளங்கோ அன்று கூறியது போல தன்னிடம் சில மாற்றங்கள் தான் விளைந்து விட்டனவோ என்றும் நினைத்தான். பொல்லாதவன், குருநாதரையே அயர வைத்து விட்டவன் என்றும் தன் மெய்க்காவலனை பற்றி நினைத்ததும் பெருமையில் சிறகடித்தது அவன் மனம். இனி எப்படி உறங்க முடியும் என்று நினைத்தவன் நீராட கிளம்பிவிட்டான். ஒரு நாழிகை நேரம் நகர்ந்த போது நீராடி மாற்றுடை தரித்து நின்ற இளவரசன் அரைவாசலில் குருகுல ஊழியன் வந்து நின்று வணங்கினான். என்ன என்பது போல அவனை நோக்கினான் இளவரசன். வாட்பயிற்சி திடலில் இருப்பதாக குருநாதர் தங்களிடம் தெரிவிக்கும்படி கூறினார்கள் இளவரசே. குருநாதருடன் யார் இருக்கிறார்கள்? தங்களின் மெய்க்காவலர் மட்டும்தான் இளவரசே இருக்கிறார். பயிற்சி நடக்கிறது. ஓஹோ, நல்லது, நானும் அங்கு வருகிறேன் என்று குருநாதரிடம் கூறு வீரனே என்ற இளவரசன் பயண பையிலிருந்த மூங்கில் குழலையும் சில கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு வாட்பயிற்சி அரங்கை நோக்கி நடந்தான். இருள் முற்றிலும் விலகாத அந்த இளங்காலை வேளையில் பனி சூழ்ந்து குளிரும் வாடையும் மிகுந்திருந்த அந்த நேரத்திலும் இளவரசன் வாட்பயிற்சி திடலை அடைந்தபோது குருநாதரும் மெய்க்காவலன் இளங்கோவும் வியர்க்க விறுவிறுக்க வாட்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். முதல் நாள் பிற்பகலில் குருநாதர் கற்பித்த சில சூட்சும வாட்பயிற்சி உத்திகளில் ஓரிரவுக்குள் ஓரளவு பழகிவிட்ட இளங்கோ குருநாதரிடம் தனது திறனை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். வித்தைகளை வெளிப்படுத்துவதிலும் புதியனவற்றை பயில்வதிலும் அவனிடம் அசாத்திய விரைவும் ஊக்கமும் இயல்பிலேயே இயந்து இருப்பதை இணையற்ற வாழ் வீரரும் ஆச்சாரியாருமான வேங்கை வனமல்லர் நன்கு புரிந்து கொண்டார். சிறப்பாக கற்று தேரும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் கல்வி புகட்டுவதும் ஆசான்களின் மாறாத வாடிக்கையாதலால் சில நாட்களே பழகியுள்ள சோழப்படை வீரனான இளங்கோவுக்கு பல நுணுக்கங்களை தனக்கே உரிய திறனோடு கற்பிப்பதில் அவர் ஆர்வம் காட்டினார். இளவரசன் வாட்பயிற்சி திடலை அடைந்த சில நிமிடங்களில் வாட்பயிற்சியும் முடிவடைந்தது. தங்கள் வாட்களை உரையுள் திணித்தவாறு இளவரசனை நெருங்கினர் குருநாதரும் இளங்கோவும். இளவரசனை இளங்கோ வணங்கினான். குருநாதரை இளவரசன் வணங்கினான். இளவரசர் வேட்டைக்கு தயாராக வந்திருப்பதாக தெரிகிறதே என்ற குருநாதரிடம் புதிய வித்தையை காணப்போகும் மழலையின் மலர்ச்சி பூத்தது முகத்தில். நீண்ட வெண்தாடிக்கும் அடர்ந்த மீசைக்கும் இடையில் இதழ்கள் நெளிந்த போது அவரின் வரிசை பற்களும் பளீரென தும்பை மலர்களைப் போல ஒளிர்ந்து தாடி மீசையோடு போட்டியிட்டன. மூவரும் சில கெஜ தொலைவு பக்கவாட்டில் வடதிசை நோக்கி நடந்து குருகுலத்தின் உயர்ந்த முள்வேலிக்கு மறுபுறத்தில் உயர்ந்து ஓங்கி நின்று வளாகத்திற்குள்ளும் கிளைகளை படர விட்டிருந்த பெரும் அரச மரத்திற்கு எதிரே வந்து நின்றனர். குணதிசை வெளுக்க தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பிருந்தே அரச மரக்கனிகளை கொய்ய பலவித பறவை இனங்கள் பறந்தும் பல்வேறு விதமான ஒளிகளை எழுப்பியும் போட்டியிட்டு சூழ்ந்திருந்தன. ஆதவனின் பொன்னிற கதிரின் தாக்குதல் தொடுக்கப்பட்டு விட்டதால் இரவு முழுவதும் ஆக்கிரமித்திருந்த பனி நீர் மெல்ல மெல்ல இலைகளை விட்டு நழுவி கீழே பல நாட்களாக விழுந்து பாய் போட்டது போல கிடந்த அரச இலை சருகுகளின் மீது லொட்பட் என இசையொலிகளை எழுப்பின. அப்படி நழுவுவதற்கு முன்பாக அணைய போகும் விளக்குகளைப் போல சில கணங்கள் சூரிய ஒளி பட்டதும் வைர கற்களை போல ஜொலிப்பை சிந்தின அந்த பொல்லாத பனித்துளிகள். இயற்கையில்தான் எத்தனை வினோதங்கள்! அந்த பெரிய அரச மரத்திற்கு எதிர்ப்புறத்தில் சில கெஜ இடைவெளியில் வந்து நின்ற மூவரும் மூன்று விதமான எண்ணங்களோடும் நின்றிருந்தனர். அந்த மரத்தில் ஏராளமான பறவை கூட்டம் மொய்த்து நிற்பதில் எந்தெந்த பறவைகளை வீழ்த்தலாம் என்ற சிந்தனையில் குறியாக இருந்தது இளவரசனின் சிந்தை. இளவரசர் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் தனது வித்தையை செயல்படுத்த என நினைத்தது குருநாதரின் மனம். இன்னும் சிறிது நேரத்தில் அங்கே நிகழப்போகிற உயிர் கொலையை எண்ணி அந்த அரச மரம் அழுவதாக நினைத்தது கடந்த சில நாட்களாக அந்த வனத்தின் வனப்புகளில் இதயம் ஒன்றி மகிழ்ந்தும் வியந்தும் போயிருந்த இளங்கோவின் இதயம். குருநாதரே, இங்கு நின்றபடி நமது வளாகத்துக்குள் நீண்டிருக்கும் கிளைகளின் மேலிருக்கிற பறவைகளில் சிலவற்றை வீழ்த்தட்டுமா என கேட்டான் இளவரசன் பக்கத்தில் நின்றிருந்த குருநாதரிடம். ஆகா, வீழ்த்துங்கள். இங்கிருந்து அந்த கிளை ஏறக்குறைய 20 கஜ தொலைவில் உள்ளது இளவரசே.
இத்தனை இடைவெளியில் இருந்தா வீழ்த்துவீர்கள் என்ற ஆச்சாரியரிடம் அளவற்ற ஆச்சரியம் இருந்தது. வீழ்த்தலாம். இன்னும் அதிக தொலைவில் இருந்து கூட வீழ்த்த முடியும் குருநாதரே என்ற இளவரசனை விழிகளை விரித்து நோக்கினார் குருநாதர். ஏதும் பேசாமல் நின்றிருந்தான் இளங்கோ. அவன் முகம் இறுக்கமாக தெரிந்தது. மூங்கில் குழலை தனது இதழ்களில் வைத்து குழல் ஊதுபவன் போல சில வினாடிகள் குறிப்பார்த்த இளவரசன் அறையிலிருந்து கொண்டு வந்திருந்த ஒரே வடிவத்திலால் ஆன உருண்டை கூழாங்கற்களில் ஒன்றை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு மீண்டும் மூங்கில் குழலை தனது குவித்த இதழ்களுக்கு மீது வைத்து துவாரத்தை கிளையின் மீதமர்ந்து அரசபழம் தின்று கொண்டிருந்த பறவை கூட்டத்தில் ஒரே ஒரு புறாவின் தலைக்கு குறிப்பார்த்தான். சில வினாடிகளில் தூ என்ற ஒலி கிளம்பியது இளவரசனின் வாயிலிருந்து. அடுத்த சில வினாடிகளில் அந்த புறா மைதான தரையில் சொத்தென வீழ்ந்து துடித்து அடங்கிற்று. அதே கணத்தில் ஏராள புறாக்களும் கிளிகளும் காக்கைகளும் குருவிகளும் அந்த அரச மரக்கிளையிலிருந்து விற்றென்று கிளம்பி பல திசைகளில் பறந்தோடின. அவசரமாக அடுத்து ஒரு கூழாங்கல்லை வாயில் போட்டுக்கொண்ட இளவரசன் இமைக்கும் நேரத்தில் இதழ்களுக்கு மீது மூங்கில் குழாயை வைத்து மறுபடியும் தூ என்றான். விஷென பறந்து சென்ற கூழாங்கல் வானத்தில் பறந்தோடிய மைனாக்களில் ஒன்றை தாக்க அதுவும் சுருண்டு விழுந்தது அவர்களுக்கு எதிரே. பாவம், இன்று யார் முகத்தில் விழித்தீர்களோ என்றான் இளங்கோ அடிபட்ட இரு பறவைகளையும் பார்த்து. ஏதும் பேசாமல் நின்றிருந்தான் இளவரசன். ஆகா, அற்புதம் இளவரசி, இது எப்படி, எங்கு கற்றீர்கள் இந்த வித்தையை என்றார் குருநாதர். சோழ தலைநகரில்தான். விளையாட்டாக கற்றதுதான் குருநாதரே. மரத்தில் காய்த்து தொங்கிய மரக்கனிகளை அடித்தேன். பிறகுதான் என்ற இளவரசனின் சொற்கள் பாதியில் நின்றன. அடடா, இருவருமே அரிய வித்தைகளை சாதனைகளை விளையாட்டாக செய்து விடுகிறீர்களே, எத்தனை அபூர்வமான திறமை இது என்றவர் அளவற்ற பிரமிப்போடு தொடர்ந்தும் சொற்களை கொட்டினார். மனித இனம் ஆதியில் வேட்டையாட கற்களால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக சான்றோர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதே கல்லில் ஒரு பகுதியான கூழாங்கல்லை கொண்டு வாயினால் ஊதி தாக்குவது என்பது இது அசாத்தியம். நாளுக்கு நாள் ஆயுதங்களும் போர் முறைகளும் நவீனப்பட்டு வரும் காலத்தில் இப்படியும் ஒரு ஆயுதமா? கவன் மூலம் கல் வீசுவது நமக்கு தெரியும். அதே முறையை இப்போதெல்லாம் விரிவுபடுத்தி நவீனமாக பெரிய பெரிய கற்களையும் இரும்பால் ஆன இடங்கனி பொறி என்ற கருவியை நமது தமிழகத்திலும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கோட்டை சுவர்களில் பொருத்தி எதிரிகளின் மீது மழை போல கற்களை வீச பயன்படுத்துவதும் வழக்கம் என பேசுவதை நிறுத்தியவர் இளவரசனின் முகத்தை பார்த்தார். சில வினாடிகள் ஏதோ அவர் சிந்திப்பதை போல தோன்றியது. திடுமென, இளவரசே என்றவர், மனித ஆற்றலும் அளவிடற்கு அரியதுதான். கற்பனைக்கு எட்டாத சாதனைகளையும் மனிதனால் நிகழ்த்த முடியும் என்பதை நீங்கள் இருவருமே நிரூபிக்கிறீர்கள். உங்களை சரித்திரம் நினைவு கூர்ந்து பேசும் என்றார். அங்கிருந்து ஏதும் பேசிக்கொள்ளாமலே காலை சிற்றுண்டிக்காக திரும்பினர். அதன் பிறகும் பலவித பயிற்சி அரங்குகளுக்கு இணைந்தே சென்றார்கள். பலவித அகவையை உடைய மாணவ வீரர்கள் தனித்தனியே உடற்பயிற்சிகள் செய்த இடத்திற்கும் சென்று வந்தார்கள். நண்பகல் உணவு இடைவேளையில் அறைக்கு திரும்பினார்கள். இளங்கோ தனது அறைக்கு சென்றவன் அங்கிருந்து புறவிலாயத்திற்கு சென்று பார்வையிட்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.